தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நீட் தேர்வுக்கு எதிராக தனி தீர்மானம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை தாக்கல் செய்கிறார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ். மொழியின் ஆளுமையுடன் மதத்தை ஒப்பிட்டு பேசுவது சரியா? அமைச்சர் மரிய வில்சனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் கேள்வி. போரில் உயிரிழந்த போராட்டக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தல். கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி. 2027 ஒருநாள் உலகக்கோப்பைக்கு நேரடியாக தகுதி பெற்றது ஆப்கானிஸ்தான். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிராக தனி தீர்மானத்தை இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தாக்கல் செய்ய உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாவேகா அரசின் பட்ஜெட் மீதான விவாதம் தொடர்ந்து 3வது நாளாக இன்று நடைபெறுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு நடத்தி வரும் நீட் தேர்வை திரும்ப பெற்று மாநில மருத்துவ பாடத்திட்ட மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தாக்கல் செய்ய உள்ளார். இதைத் தொடர்ந்து வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை தற்போதைய வடிவில் திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தாக்கல் செய்கிறார். இந்த தீர்மானங்களின் மீது விவாதம் இன்றே நடத்தப்பட்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ் மொழி மீது வைத்த தவறான விமர்சனத்திற்கு அமைச்சர் மரிய வில்சன் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் சட்டமன்றத்தில் அமைச்சர் மரிய வில்சன் மொழி ஆற்றல் மீதான விவாதத்தின் போது தனது மதம் தனக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதோடு நீங்கள் நிறுத்தியிருந்தால் அது உங்களின் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தனது மதம் தனக்கு கற்றுக் கொடுத்ததை எத்தனை தமிழ் படித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் கூறுவது தமிழின் மீதான தாக்குதலாகத்தான் தெரிகிறது என்று தெரிவித்துள்ளார். பிறப்பால் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உணர்வால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். சட்டமன்றத்தில் கூட உங்கள் கட்சி தலைமையும் அதைத்தானே சுட்டி காட்டினார். அப்படி இருக்கையில் உங்கள் மதத்தை நீங்கள் உயர்த்தி பிடிப்பதில் தவறில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழ் மொழியை நீங்கள் தாழ்த்துவதை ஒருபோதும் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். எனவே உணர்ச்சி மிகுதியில் தமிழ் மொழி மீது வைத்த தவறான விமர்சனத்திற்கு நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். போரில் உயிரிழந்த போராட்டக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஈரான் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதற்காகவே கடந்த 5 மாத கால இராணுவ மோதல் துவங்கியதாக தெரிவித்தார். தங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் நம்முடன் பேச்சு நடத்திய போது இது குறித்து ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவித்தார். இருப்பினும் அவர்கள் நடத்திய மோதல்கள் மற்றும் சாலை ஓர குண்டுவெடிப்புகளால் கொல்லப்பட்ட மற்றும் படுகாயமடைந்த மக்களுக்கு தான் இப்போது ஈரானிடமிருந்து இழப்பீடு கோருவதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 50 ஆண்டுகளில் ஈரான் கொன்ற லட்சக்கணக்கான அப்பாவி போராட்டக்காரர்களின் குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் இந்த கோரிக்கையை உறுதியாக முன்வைக்குமாறு தனது பிரதிநிதிகளுக்கு நான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கொலம்பியாவின் பசிபிக் கடலோர பகுதியான சோகோ மாகாணத்தில் 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் சான்ஜோஸ் டெல் பார்மார் என்ற கிராமத்திற்கு அருகில் 107 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் கொலம்பியா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சோகோ மாகாணத்தின் தலைநகரான கிப்டோ மற்றும் பிற பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. இதில் 111 பேர் உயிரிழந்ததாகவும் 87 பேர் காயமடைந்ததாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி அயர்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. அதன்படி இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் ஒருநாள் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது.
இதையடுத்து கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் அயர்லாந்தை 92 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 1-0 என்ற புள்ளி கணக்கில் ஆப்கானிஸ்தான் முன்னிலை பெற்றது. இந்த நிலையில் பெல்பாஸ்ட் நகரில் இரு அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி களமிறங்கிய அயர்லாந்து அணி 46 ஓவர்களில் 206 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 44 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 207 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் ரஹ்மானுல்லா குர்பாஸ் சிறப்பாக விளையாடி 71 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் அணி தொடரில் 2-0 என்ற முன்னிலையில் உள்ளது. மேலும் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிக்கு 10வது அணியாக ஆப்கானிஸ்தான் தகுதி பெற்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி MBBS, PDS மருத்துவ படிப்புகளுக்கு கலந்தாய்வு ஆன்லைனில் தொடங்க உள்ளது என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்தில் 2026-27 கல்வியாண்டுக்கான MBBS, PDS மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசு கோட்டாவுக்கு 41,726 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது, 35,926 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும், நிர்வாக இடங்களுக்கு விண்ணப்பித்துள்ள 30,907 என்றும், இதில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், 7.5% இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை 4,860 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அதில் 3,625 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும், MBBS படிப்பிற்கு இந்த ஆண்டு கலந்தாய்வு மூலம் ஒட்டுமொத்தமாக 9,999 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலைகளை தடுக்க வலுவான சட்டம் தேவை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி வாசுகி வலியுறுத்தியுள்ளார். ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் பாஷா தலைமையிலான ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் பாஷா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஆகிய சங்கத்தை சேர்ந்தவர்கள் சந்தித்து மாதிரி சட்டத்தை வழங்கி தங்களது பரிந்துரைகளை எடுத்துரைத்தனர். இதன் பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வாசுகி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, சாதி என்பது இந்தியாவில் மட்டும் இருக்கும் மோசமான அமைப்பு முறை என்று குறிப்பிட்டார். சட்டங்களும் தெளிவான பிரச்சாரங்களும் இருந்தால்தான் ஆணவ படுகொலைகளை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினார். சாதி மறுத்து திருமணம் செய்யும் தம்பதிக்கு தமிழ்நாட்டில் முறையான பாதுகாப்பு தேவைப்படுவது குறித்து ஆணையத்திட்டம் தெரிவித்துள்ளதாக கூறினார். ஆணவ படுகொலைகளை தடுக்க வலுவான சட்டமும் விழிப்புணர்வு பரப்புரையும் தேவை என்று தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூரில் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைதி பேரணியாக சென்று காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தனர். மக்களவை தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. பகுதி தலைவர் கலையரசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வகுமார், திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் மாதரம்மா கனி பாரூக், சென்னை மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் தலைவர் திரவியம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் சந்நிதி தெருவிலிருந்து அமைதி ஊர்வலமாக சென்று மகாத்மா காந்தி சிலைக்கும் காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்தனர். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு மெத்தனமாக இருக்கக்கூடாது என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு மெத்தனமாக இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். காவிரி நீர் கிடைக்காததால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், பல்வேறு பகுதிகளில் குடிநீர் பிரச்சனையும் நிலவி வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார் மடத்தில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் 10,000 பேறு காலங்களை நிறைவேற்றி மருத்துவர் சாதனை படைத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார் மடம் ரத்னா நினைவு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவ வல்லுநர் சாந்தி மகிழன் 10,000 பாதுகாப்பான பிரசவங்களை வெற்றிகரமாக மேற்கொண்டு சாதனை புரிந்துள்ளார். இதற்காக ரத்னா நினைவு மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் இணைந்து பாராட்டு விழா நடத்தினர். இந்த விழாவில் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மகிழன், குழந்தை நல சிகிச்சை வல்லுநர் முருகேசன், மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள், ஊழியர்கள், பயனடைந்த தாய்மார்கள் கலந்து கொண்டனர். சமூக ஆர்வலர் மனோஜ்குமார், பேச்சாளர் ஜாஸ்பின் கில்டா, கலைவாணி, தன்யா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர்.
சென்னை பிராட்வே செயின்ட் கேப்ரியல் பள்ளியில் 237 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற வந்தே மாதரம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பிராட்வே செயின்ட் கேப்ரியல் மேல்நிலைப் பள்ளியில் குரு ஹரிப்பிரியா தலைமையில் பரதநாட்டிய சாதனை நிகழ்த்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 237 பங்கேற்று பரதநாட்டியம் ஆடியபடி இந்திய தேசிய கொடியின் பிரம்மாண்ட மனித உருவாக்கத்தை ஏற்படுத்தினர். தொடர்ந்து 10 நிமிடங்கள் இடைவிடாமல் பரதநாட்டியம் ஆடினர். இந்த சிறப்பான நிகழ்வு 7th சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவனத்தால் அதிகாரப்பூர்வமாக உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டது. கோவை அருகே தனியார் அரங்கில் ஆரிய வைசிய அறிவுசார் மாநாடு நடைபெற்றது. கோவை மாவட்டம் நீலாம்பூரில் உள்ள தனியார் அரங்கில் ஆரிய வைசிய அறிவுசார் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் தொழில் முனைவு, செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து கருத்தரங்குகள் மற்றும் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. மேலும் இதில் உலகம் முழுவதும் உள்ள ஆரிய வைசிய சமூகத்தினரை இணைக்கும் பிட்டோ என்னும் சூப்பர் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்வி, தொழில் முனைவு, விளையாட்டு, கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. சென்னை அருகே பூவிருந்தவள்ளியில் உலக அமைதிக்காக 4505 மாணவர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. பூவிருந்தவள்ளி அடுத்த வரதராஜபுரத்தில் உள்ள பனி மலர் பொறியியல் கல்லூரியில் யூத் யுனைடெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா இணைந்து உலக அமைதிக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது. பனிமலர் கல்வி குழுமம் செயலாளர் சின்னதுரை தலைமையில் நடைபெற்ற விழாவில் திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவீந்திரன் கலந்து கொண்டார். இதில் 4505 மாணவ மாணவியர் வெள்ளை நிற உடை அணிந்து கலந்து கொண்டு வேர்ல்டு பீஸ் என்ற வடிவில் நின்று விழிப்புணர்வு செய்தனர். இந்த நிகழ்வு வேர்ல்ட் யூத் புக் ஆஃப் ரெக்கார்டு சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. ஒரே நேரத்தில் ஒரே நிற உடையில் 4505 மாணவர்கள் விழிப்புணர்வு செய்தது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை ஆகியவற்றின் சார்பில் எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வு மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தன்னார்வ தொண்டு நிறுவனமும் நம்பிக்கை மையமும் இணைந்து நடத்திய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு தலைமை மருத்துவமனையின் நம்பிக்கை மைய மருத்துவர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இதில் இரத்த வங்கியின் ஆய்வக நிபுணர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புவனகிரியில் உள்ள வெள்ளாற்றில் தடுப்பணை கட்ட தமிழக அரசை வலியுறுத்தி நாம் தலைவர் இயக்கம் சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள வெள்ளாற்றில் குறுக்கே தடுப்பணை கட்டிட வலியுறுத்தி நாம் தலைவர் இயக்கத்தின் சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. இதில் புவனகிரி தொகுதி பொறுப்பாளர் திருமாவளவன் தலைமை வகித்தார். இப்பேரணியில் புவனகிரி வெள்ளாற்று குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டிய அவசியம் குறித்து கையில் பதாகைகள் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட நாம் தலைவர் இயக்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்னிந்தியாவில் முதன்முறையாக வாசன் கண் மருத்துவமனையில் கண் நீர் அழுத்தம் நோய்க்கு ஹைட்ரஸ் மைக்ரோ ஸ்டென்ட் மூலம் அதிநவீன அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர். மதுரை அண்ணா நகரில் உள்ள வாசன் கண் மருத்துவமனையில் கண்ணீர் அழுத்த நோயாளிகளுக்கு அதிநவீன ஹைட்ரஸ் மைக்ரோ ஸ்டென்ட் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். இது குறித்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அனுபவமிக்க மருத்துவர்கள் கமல் பாபு, கோமதி ரம்யா, பிரேம்குமார் ஆகியோர் பேசினர். இந்த ஹைட்ரஸ் மைக்ரோ ஸ்டென்ட் அறுவை சிகிச்சை என்பது இதயத்தில் ஸ்டென்ட் வைப்பது போல கண்ணில் வைப்பதாகும் என தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த ஆரணச்சேரியில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் தனியார் நிறுவனம் கட்டி கொடுத்த புதிய பஸ் ஸ்டாப்பை ஸ்ரீபெரும்புத்தூர் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் போந்தூர் செந்தில்ராஜன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த ஆரணச்சேரியில் புதிய பஸ் ஸ்டாப் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல நாட்களாக கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் ஸ்ரீபெரும்புத்தூர் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் போந்தூர் செந்தில்ராஜன் JK தனியார் நிறுவனத்திடம் எடுத்துரைத்து புதிய பஸ் ஸ்டாப் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் ஆரணச்சேரியில் JK நிறுவனம் புதிய பஸ் ஸ்டாப்பை அமைத்து கொடுத்தது. இதனையடுத்து இதன் திறப்பு விழா போந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் சுந்தரி, ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் போந்தூர் செந்தில்ராஜன், JK நிறுவனர் ராகராஜன் ஆகியோர் பங்கேற்று புதிய பஸ் ஸ்டாப்பை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் விழாவில் அதிமுக கவுன்சிலர் போந்தூர் செந்தில்ராஜன் பேசினார். அப்போது கடந்த 5 வருடங்களாக நான் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய கவுன்சிலராக பணியாற்றி வருகிறேன் என்றும் பல நாட்களாக ஆரணச்சேரியில் பஸ் ஸ்டாப் அமைத்து தர வேண்டும் என தன்னிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் பேரில் JK நிறுவனத்திடம் எடுத்து கூறி புதிய பஸ் ஸ்டாப் அமைக்க ஏற்பாடு செய்தேன் என்று இதனை ஏற்ற நிறுவனம் ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் பஸ் ஸ்டாப்பை அமைத்து கொடுத்தது என்று செந்தில்ராஜன் தெரிவித்தார். மேலும் JK நிறுவனத்திற்கு கவுன்சிலர் போந்தூர் செந்தில்ராஜன் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் SSSR ஜனார்த்தனன், பரகத்துல்லா, நிர்வாக மேலாளர் அசோக், VV மோகன் சுந்தரம் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருக்காட்டுப்பள்ளி அகனேஸ்வரர் லயன்ஸ் சங்க நிகழ்ச்சியில்
10, 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள அக்னீஸ்வரர் லைன்ஸ் சங்கம் சார்பில் 2025-2026 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் லைன்ஸ் சங்க முன்னாள் கவர்னர் முகமது ரப்பி கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை பணியில் அமர்த்தி வாழ்த்தினார். இதில் செந்தில் தலைவராகவும், கார்த்திகேயன் செயலாளராகவும், வெங்கடேசன் பொருளாளராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். அகதீஸ்வரத்தில் மாவட்ட பறக்கும் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது தனிநபர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பொது விநியோக திட்ட அரிசி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரம் சுற்று வட்டார பகுதியில் மாவட்ட பறக்கும் படை தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையில் துணை வட்டாட்சியர் செவந்தி, இளநிலை வருவாய் ஆய்வாளர் தினேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் கணபதி என்பவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கேரள மாநிலத்திற்கு கடத்தி செல்ல பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000 கிலோ பொது விநியோக திட்ட அரிசி கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கணபதி என்பவரை அதிகாரிகள் காவல் ஆய்வாளரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொது அரிசியை கோணம் அரசு கிடங்கில் ஒப்படைத்தனர். மேலும் இது தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புவனகிரி அருகே அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிதம்பரம் சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமை நடத்தினர். பள்ளி தலைமை ஆசிரியை ஜான்சிராணி தலைமையில் நடைபெற்ற முகாமை காவல் உதவி ஆய்வாளர் பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். முகாமில் 980 மாணவிகளுக்கு கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 50 மாணவிகளுக்கு பார்வை குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் விரைவில் இலவச கண்ணாடிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், மருத்துவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் இருந்து திருப்பூருக்கு செல்லும் சூலூரை அடுத்துள்ள கருமத்தப்பட்டியில் நிற்காமல் தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கி விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையிலிருந்து திருப்பூரை நோக்கி செல்லும் தனியார் பேருந்துகள் காத்மேபுரத்தில் இருந்து கருமத்துப்பட்டிக்கு செல்ல வேண்டிய பயணிகளை அங்கு நிற்காது என கூறி இறக்கிவிடாமலும் வேறு இடத்தில் இடைவழியில் இறக்கிவிட்டும் அட்டூழியம் செய்து வருகின்றனர். இதேபோல் ஒரு பேருந்து கருமத்தப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகளை இறக்கிவிட்ட பொழுது கல்லூரி மாணவியின் நண்பர் வழிமறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. காலையிலும் மாலையிலும் கருமத்தப்பட்டியில் பேருந்துகள் நிற்காது சென்று சொல்லிவிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகளை இறக்கி விடுவது ஆபத்தானது என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தில் தூய்மை பணியாளர் கையில் மனுவுடன் மண்டியிட்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த தூய்மை பணியாளர் கோரிக்கையை வலியுறுத்தி மண்டியிட்டு வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. வில்லியநல்லூரை சேர்ந்த சிவானந்தம் 2013ஆம் ஆண்டு முதல் நிரந்தர தூய்மை பணியாளராக உள்ளார். இவர் வெள்ளப்பெருக்கு காலங்களில் சென்னையிலும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தூய்மை பணியாளர் மேற்கொண்டதாகவும் கொரோனா தொற்று காலங்களில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாகவும் கூறினார். தனது சேவையை பாராட்டி விருது வழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே கோடங்குடியில் சட்டத்திற்கு புறம்பாக சாராய விற்பனை செய்யப்படுவதாகவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் மாமூல் வாங்கி செல்வதாகவும் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மங்கைநல்லூர், கோடங்குடி ஆகிய ஊர்களில் சாக்குப்பையில் வைத்து சாராயம் விற்கப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு சாராயம் விற்கும் 2 வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. கோடங்குடியில் 24 மணி நேரமும் சட்டத்திற்கு புறம்பாக சாராய விற்பனை நடைபெறுவதாகவும் தட்டி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் போலீசார் மாமூல் வாங்கி கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் கோடங்குடி மக்கள் மனு அளித்துள்ளனர். சீர்காழி அருகே மணல் குவாரிகள் இயங்கி வருவதால் நிலத்தடி நீர் உபரி நீராகி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் புதிய மணல் குவாரி அமைக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வழுதலைக்குடி கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்த நிலையில் அரசு அனுமதித்த அளவை விட 40 அடிக்கும் மேல் சட்டவிரோதமாக மணல் எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டு எழுந்தது.
இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மணல் குவாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து 2 மணல் குவாரிகள் மூடப்பட்டன. இந்த நிலையில் குடியிருப்பு பகுதி அருகே மீண்டும் தனியார் மணல் குவாரி அமைக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கிராமத்தின் நீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதுடன் குடியிருப்புகளுக்கும் ஆபத்து ஏற்படும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் ஆட்சியர் ஸ்ரீகாந்தை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் புதிய மணல் குவாரிக்கான அனுமதியை ரத்து செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் தனியார் குவாரி நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தினர். மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மாதவன்குறிச்சியில் பொதுப்பாதையை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே மாதவன்குறிச்சியில் 100 ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் வண்டிப்பாதை மற்றும் தெருப்பாதையை ஆக்கிரமித்து அடைத்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த மாஸ் முருகன் என்பவர் மனு அளித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய மால் முருகன் பொதுப்பாதையில் வைக்கப்பட்டுள்ள கற்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். ராமநாதபுரத்தில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு பலூன் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் காங்கிரஸ் தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்றனர். அதன்பின் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதில் பேசிய மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் தொகுதி மறுவரையறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த பேரணியில் காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். மீஞ்சூரில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து பாஜகவினர் மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டால் முதியவர்கள், குழந்தைகள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். மேலும் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்வெட்டால் வழிப்பறி, பாலியல் தொல்லை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து மீஞ்சூர் பகுதியில் தடையின்றி சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மின்வாரிய அதிகாரியிடம் அளித்தனர். ஆனால் நம்ம தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொன்னாருங்கன்னா 200 யூனிட் இலவசம் சொன்னாங்க. அதை நம்பி மக்கள் அனைவரும் என்ன சொன்னாங்க, கரண்ட் பில் கம்மியாக வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் கரண்ட் பில் ஜாஸ்தியாக வருது. ஆனால் மின்துறையும் சரியாக வரல. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி பிஜேபி சார்பாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக நம்ம மின் அலுவலகத்துக்கு எங்களுடைய பிரச்சனைகளை ஒரு மனுவாக எழுதி கொடுத்துருக்கோம். அதிகாரிகள் எல்லாம் இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். கெங்கவள்ளி அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டாட்சியர் வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் பேலூரில் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் கெங்கவள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் நீருக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி குடிநீர் பிரச்சனையை விரைவில் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிக்க மறுக்கும் ஆந்திர அரசை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மாவட்ட மீனவர்களின் 7 விசைப்படகுகளை ஆந்திர அரசு சிறைப்பிடித்து விடுவிக்காமல் உள்ளது. இதனால் அந்த படகுகளின் உரிமையாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இதனால் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அனைத்து விசைப்படகு சங்கங்களின் சார்பில் ரகுபதி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் விசைப்படகுகளை விடுவிக்காத ஆந்திர அரசை கண்டித்தும் படகுகளை மீட்டுத்தர தமிழக அரசை வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர். கீரிமேடு ஊராட்சி எல்லையை முறையாக அளந்து அறிவிக்க கோரிய பொதுமக்கள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கீரிமேடு ஊராட்சி எல்லையை முறையாக அளந்து அறிவிக்க கோரி பொதுமக்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக பல ஆண்டுகளாக அரசு அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். கீரிமேடு ஊராட்சியை தனி வருவாய் கிராமமாக மாற்ற கோரி முழக்கங்கள் எழுப்பினர். அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் வத்திராயிருப்பு துணை வட்டாட்சியரை தாக்கிய காவலரை கண்டித்து அதிகாரிகள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே சதுரகிரி மலையில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு அங்கு பணியில் இருந்த துணை வட்டாட்சியர் சசிகுமாரை காவல்துறையினர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் துணை வட்டாட்சியரை தாக்கிய காவலர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பணிகளை புறக்கணித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் வட்டாட்சியர் அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கையகப்படுத்திய இடத்தை நீண்ட காலமாக அதிகாரிகள் ஒப்படைக்காமல் அலட்சியம் காட்டியதால் ஊர் மக்களே அந்த இடத்தில் கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். திட்டக்குடி அருகே செங்கமேட்டில் பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நிலம் கையகப்படுத்தப்பட்டது. கையகப்படுத்தப்பட்ட இடத்திற்கு பயனாளிகளை தேர்வு செய்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். இது குறித்து அப்பகுதியினர் கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வந்தனர். இந்த நிலையில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் கொட்டகை அமைக்கும் பணியில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் பொதுமக்களிடம் பேச்சு நடத்தினர். இரு தரப்பினரையும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைத்து சமாதான பேச்சு நடத்தினர். இந்த நிலம் தொடர்பான கோப்புகள் ஆதிதிராவிட நலத்துறையிடம் இருப்பதால் அந்த துறை அதிகாரியிடம் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் மஞ்சுளா உறுதியளித்துள்ளார். சின்னத்துறைங்கிறவர்களும் 2 பேரும் இந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டு எங்களுக்கு பட்டாவுக்காக இந்த இடத்த உடம் தங்குறாங்க சார். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கு 4 பையன் 5 பையன் 2 பொண்ணு 3 பொண்ணு இருக்குது சார். நாங்களாம் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுலேயே 4 அடுப்பு 5 அடுப்பு வச்சுக்கிட்டு நாங்கள் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக தேவை சார். இது அரசாங்கம் எங்களுக்கு நல்ல முறையாக கவர்மெண்ட்டுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சார். இந்த இடத்துக்கு எங்களுக்கு பட்டா வரணும் சார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் CITU சார்பில் மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கையை கண்டித்து CITU சார்பில் நேற்று நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் CITU மாவட்ட குழு தலைவர் உத்திராபதி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், அரசு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுத்துறையை தனியாருக்கு விற்கக்கூடாது, தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை அப்போது வலியுறுத்தினர். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் காலை முதலே கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. ஆரணி அடுத்த ஆதனூரில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் விற்பனையாளராக மார்கபந்து, உதவியாளராக அருணாச்சலமும் பணியாற்றி வருகின்றனர். இந்த கடை செயல்படும் நேரத்தை தவிர இரவு பகலாக டாஸ்மாக் கடையில் டாஸ்மாக் ஊழியர்கள் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்று வருகின்றனர். காலை முதலே குடிகாரர்கள் டாஸ்மாக் கடையிலேயே கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் வாங்கி செல்லும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது. தாவிக அரசு தமிழகத்தில் மதுபான கடைகளை குறைப்பதாக போலியான விளம்பரங்கள் செய்து கொண்டு மறைமுகமாக மதுபான விற்பனையை அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி எல்லைப்பகுதியில் இளைஞர் நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடலூர் எல்லைப் பகுதியான ரெட்டிச்சாவடி அருகே உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் சசிகுமார். இவர் கடந்த சில நாட்களாக கடலூர் புதுச்சேரி எல்லைப் பகுதியான ரங்காரெட்டிப்பாளையத்தில் தங்கியிருந்துள்ளார். நேற்று அவர் நண்பர்களுடன் நின்று பேசிக்கொண்டிருப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம ஆட்கள் சசிகுமார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்கியதுடன் பின்னர் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த சசிகுமார் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி காவல்துறையினரும் புதுச்சேரி காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த வட மாநில தொழிலாளியை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கஞ்சம்பட்டியில் காவல் ஆய்வாளர் வெங்கடேஷ் தலைமையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோழிப்பண்ணையில் பணிபுரிந்து வந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த அல்மோ கீர் மோலா என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மேற்கு வங்கத்தில் இருந்து கஞ்சா விதைகளை வாங்கி வந்து வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் வசித்து வந்த காசிப்பட்டினம் பகுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுமார் 6 அடி உயரம் கொண்ட கஞ்சா செடி வளர்த்து வந்ததை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் வட மாநில தொழிலாளியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மருதன் கோன் விடுதி பெரிய ஐயனார் கோவில் ஆடி திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கரம்பக்குடி அருகே உள்ள மருதன் கோடன் விடுதி பெரிய ஐயனார் கோவில் ஆடித்திருவிழா ஒரு வாரத்திற்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதையொட்டி பெரிய ஐயனார் தேரில் எழுந்தருளினார். அதன் பின் தேரோட்டம் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரினை இழுத்து சென்றனர். பலர் தேர் மீது மலர்களை தூவி வழிபட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்த பின்னர் தேர் நிலையை வந்தடைந்தது. ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மன்னூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் விரதமிருந்த பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மன்னூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ரேணுகா பரமேஸ்வரி அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் பட்டாடைகளாலும் மலர் மாலை மற்றும் ஆபரணங்களாலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதமிருந்த பக்தர்கள் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளையும் பக்தர்களுக்காக வசதிகளையும் மன்னூர் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவிச்செல்வம், மன்னூர் ஊராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர் முருகன், முன்னாள் வார்டு கவுன்சிலர் முனுசாமி, மற்றொரு வார்டு கவுன்சிலர் வீரராகவன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரேணுகா பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். ஆடி மாதத்தின் 2வது பிரதோஷத்தை முன்னிட்டு பெருநந்திக்கு 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாதம் 2 முறை நடைபெறும் பிரதோஷ வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடி மாதத்தின் 2வது பிரதோஷத்தை முன்னிட்டு பெருவுடையாருக்கு எதிரே உள்ள பெருநந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, இளநீர், கரும்பு சாறு, தேன், பழசாறு உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றத்தில் ஆடி பிரதோஷத்தை முன்னிட்டு சிவபெருமானுக்கு பல்வேறு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ள பால் சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் ஆடி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி பால் சுனை கண்ட சிவபெருமானுக்கு அரிசி மாவு, பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூப ஆராதனைகள் நடைபெற்றன. சிறப்பு அலங்காரத்தில் பால் சுனை கண்ட சிவபெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டால் கோவில் வளாகம் பக்தர்கள் கூட்டத்தால் களை கட்டியது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு முளப்பாக்கம் பகுதியில் உள்ள பூர்ண புஷ்பகலா சமேத ஐயனார் திருக்கோவிலில் வழிபாடு செய்ய உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திற்கு பட்டியலின மக்கள் நன்றி தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பாக்கம் பகுதியில் பூர்ண புஷ்பகலா சமேத ஐயனார் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பட்டியலின மக்கள் 16 குடும்பத்தினர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் வைத்தும் குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்தி வழிபாடு செய்து வந்தனர். இந்த நிலையில் கோவில் நிர்வாகத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட சிலர் எங்களின் வழிபாட்டு உரிமையை தடுத்துவிட்டதால் 16 ஆண்டுகளாக கோவிலின் குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டுள்ளதாகவும், இதனால் கோவிலின் வெளியே நின்று சாமி தரிசனம் செய்வதாகவும் தங்களின் வழிபாட்டு உரிமையை பெற்றுத்தரும்படி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். ஆட்சியர் உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க மயிலாடுதுறை வட்டாட்சியர் விஜயராகவனுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சமரச தீர்வு ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து பட்டியலின மக்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சென்று படையிலிட்டு வழிபாடு நடத்தினர். இந்த நிலையில் 16 ஆண்டுகள் கழித்து ஐயனார் கோவிலுக்கு செல்ல நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் சந்தித்து சால்வை வழங்கி மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வுக்கு எதிராக தனி தீர்மானம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை தாக்கல் செய்கிறார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ். மொழியின் ஆளுமையுடன் மதத்தை ஒப்பிட்டு பேசுவது சரியா? அமைச்சர் மரிய வில்சனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் கேள்வி. போரில் உயிரிழந்த போராட்டக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தல். கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி.
2027 ஒருநாள் உலகக்கோப்பைக்கு நேரடியாக தகுதி பெற்றது ஆப்கானிஸ்தான். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.